பொதுவாக பட்டமளிப்பு விழாக்கள் என்பது குர்ஆனுக்கான விழாக்கள். இது இந்த மதரசாவின் விழாவும் அல்ல, ஹாஃபிதுக்குள்ள விழாவும் அல்ல. இது குர்ஆனுடைய விழா. எங்கெல்லாம் உலகத்தில் ஹாஃபிது பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறுகிறதோ அதுவெல்லாம் திருக்குர்ஆனுக்கு எடுக்கப்படக்கூடிய பாதுகாப்பு விழா என்று சொன்னால் அந்த வார்த்தையில மிக இல்லை. அந்த அடிப்படையில் ஹிஃபுது மதரசாக்கள் ஊரிலே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் வரலாறுகள் சொன்னார்கள். ஒரு காலத்தில் மன்பவுலுல்லாவிலே கொடுக்கப்பட்டது, ஃபைசுல் பக்கியாத்தில் கொடுக்கப்பட்டது, பெண்களுக்கு மதரசா இருக்கிறது, இது ஆண்களுக்கு இருக்கிறது, படித்து கொண்டே ஹாஃபிஸ் ஆகுவதற்குள்ள வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசினார்கள். தெருவுக்கு தெரு ஹிப்ஸ் மதரசாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். பழைய மதீனாவை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பழைய மதீனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் அவர்களுடைய மறைவை ஒட்டிய சில ஆண்டுகள் வரையும் வீட்டுக்கு வீடு ஹிஃபுது மதரசா நடந்தது. நம்ப மாட்டீர்கள், 4 வாசப்படிக்கு ஒரு வீடு, அந்த வீட்டிலே மனப்பாடம் செய்து கொண்டிருப்பார்கள். பள்ளிவாசலிலே சுற்றி ஒரு குழுவாக உட்கார்ந்து தஹ்ஃபீஸ் வகுப்பு என்று சொல்லுவார்கள். இன்னைக்கும் நீங்க ஹஜ் உம்ராவுக்கு போறப்போ குறிப்பாக மதீனாவினுடைய மஸ்ஜிது நபவியில மக்ரிப் பின்னாடி பாருங்க, குழுவாக ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருப்பாங்க. கேட்ட தஹ்ஃபீஸுல் குர்ஆன். கோடை காலத்துல சம்மர் அந்த வெகேஷன் லீவ்ல அங்க தஹ்ஃபீஸுல் குர்ஆன் சின்ன சின்ன பந்தலா போட்டிருக்கும். 2-3 தெருவுக்கு முச்சந்தியில பந்தல் போட்டிருக்கும். என்னன்னா குர்ஆன் கோர்ஸும்பாங்க. 7 வருஷத்துல சில பேர் வெறும் கோடை காலத்துல மாத்திரம் ஹிஃப்ஸ் செய்து ஹாஃபிஸ் ஆயிருக்கிறார்கள். வருஷம் பூரா இல்ல. குர்ஆனை மனப்பாடம் செய்விக்கிற பணியில் இந்த உம்மத்து முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த முன்னுரையை சொல்லுகிறேன். கோடிக்கணக்கான ஹாஃபிதுகள் உலகத்திலே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இஞ்சிலை மனப்பாடம் செய்தவர்கள் உலகத்திலே யாரும் இல்லை. அட்டை டு அட்டை மனப்பாடம் யாருமே இல்லை. தௌராத்தை மனப்பாடம் செய்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஜபூர் மனப்பாடம் செய்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும். தௌராத்தினுடைய ஹாஃபிஸா 4 பேர் மட்டும்தான் உலகத்திலேயே ஹாஃபிஸா. பிஸ்மில்லாஹ்ல தொடங்கி கடைசி வரையும். தௌராத்தினுடைய கடைசி வாசகம் அது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸாகவும் இருக்கிறது. இதா ஃபாத்தகல் ஹயாஉ ஃபஅல் மா ஷி'த. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் அதுதான் தௌராத்தினுடைய கடைசி வசனம். பிஸ்மில்லாஹ்ல இருந்து அந்த வசனம் வரைக்கும் தௌராத்தை மனப்பாடம் செஞ்சது 4 பேர் தான். யாருக்கும் தெரியாது. உலகத்தில கோடிக்கணக்கான பேர் ஹாஃபிஸ்கள். பிஞ்சிலிருந்து பெருசு வரையும் ஹாஃபிஸ்கள். கடந்த ஆண்டு இந்தோனேஷியாவிலே 78 வயசு கிழவி அந்த பச்சை ரிப்பன் பச்சை இதெல்லாம் உருமா கட்டி அவங்க ஹாஃபிஸ் பட்டம் பெற்றது. யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். இந்தோனேஷியாவினுடைய ஹாஃபிஸ் பட்டம் பெறுபவர்களில் மூத்தவர் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். 7 வயசு பிள்ளை 8 வயசு பிள்ளை எல்லாம் இந்த உம்மத்திலே ஹாஃபிஸ் ஆகிறது. இந்த பையனுக்கு ஒரு 12-13 வயசு இருக்குமா, அவ்வளவுதான் இருக்கும். வெளியில இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு வேட்டி கட்டுறதுக்கே தெரியாது. நம்ம இங்க தலப்பா கட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பிஞ்சிலிருந்து பெருசு வரை இந்த உம்மத்திலே ஹாஃபிஸ் ஆகிறார்கள். ஹாஃபிஸ்கள் இருக்கிற வரைக்கும் குர்ஆனுக்கும் அழிவு கிடையாது, கியாமத்து வரையும். அடிக்கடி இது போன்ற விழாக்களிலே உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி இருப்பார்கள். அது பழைய செய்தி தான், ஆனால் மீண்டும் மீண்டும் புதுப்பித்து சொல்லப்பட வேண்டும். உலகத்தில் குர்ஆனை எல்லாம் தடை செய்தாலோ எரித்தாலோ கடலிலே போட்டாலோ அடுத்த நாள் எல்லாம் இல்லை, அன்னைக்கு மாலையே குர்ஆன் ரெடி ஆயிரும். காரணம், எங்களிடம் ஹாஃபிஸ்கள் இருக்கிறார்கள். நாடு தடை செய்துன்னு வச்சுக்கோமே, கவர்மெண்டே எல்லா குர்ஆனையும் வாங்கி எரிச்சிருச்சுன்னு வைங்களேன். நான் அந்த மாதிரி கூட செய்வாங்களா அப்படின்னா, இந்த மாதிரி அரசாங்கம் எந்த மாதிரி வேணாலும் செய்வாங்கல்ல. அப்படி ஒரு கால் செஞ்சுட்டா
காலையில குரான் உலகத்திலேயே இல்லை அப்படின்னா மத்தியானம் குரான் ரெடி ஆயிரும். மத்தியானம் ஒரு குரான் அல்ல, 1000 குரான் ரெடி ஆயிரும். ஹாஃபிதுகள், ஹாஃபிதுங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம். ஒன்னு மனனம் செய்பவர், இன்னொன்னு பாதுகாப்பவர், இன்னொன்னு பேணுதலாக இருப்பவர். இப்படி எல்லாம் பல அர்த்தம் இருக்கு. குரானை பாதுகாப்பவர், குரானை மனனம் செய்பவர், குரானை பேணுதலோடு அணுகுபவர், இது எல்லாமே ஹாஃபிஸ் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஒரு காலத்தில் ஹாஃபிஸ் என்பது 1,00,000 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தால் ஹாஃபிஸ். இன்னைக்கு நாம அதை சுருக்கி 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 கொண்டு வந்து குரானை மனப்பாடம் பண்ணாவே ஹாஃபிஸ்ன்னு கொண்டு வந்துட்டோம். முதல்ல எல்லாம் குரான் மனப்பாடம் பண்ணா ஹாஃபிஸ் இல்லை, அவருக்கு பேர் முக்ரிம்பாங்க. ஹதீஸ் கலை வல்லுநர்கள்ல பார்த்தோம்னா நிறைய பேர் முக்ரிம்பாங்க. என்ன முக்ரின்னா ஓதுறவர், ஓதி கொடுக்குறவர்னு அர்த்தம். ஹாஃபிஸ்களுக்கு புழக்க பாஷையில முக்ரின்னு சொல்லுவாங்க. ஹாஃபிஸ் அப்படின்னு யாருக்கு சொல்லுவாங்க? 1,00,000 ஹதீஸ் மனப்பாடம். 1,00,000 மனப்பாடம் பண்ணாங்களா அப்படின்னு நாம நினைக்கிறோம். அல்லாமா அஹமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 6,00,000 ஹதீஸ் மனப்பாடம். 6,00,000. யஹ்யா இப்னு மஈன் ரஹிமஹுல்லாஹ் 6,00,000 ஹதீஸ்கள் மனப்பாடம். நம்ம மதரசா பிள்ளைகளை தவிர பப்ளிக்ட 40 ஹதீஸே வண்டி ஓடாது. 40 ஹதீஸே ஓடாது. 4,000, 4000, 4,00,000 இல்ல 6,00,000 ஹதீஸ்கள். அல்லாஹு அக்பர். குர்ஆன் மனப்பாடம் செய்யப்படுவதன் மூலமாக இந்த உலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. அதற்காகத்தான் ஹிஃப்து மதரசாக்கள். ஊருக்கெல்லாம் இல்ல, வீதிகள் தோறும் ஹிஃப்து மதரசாக்கள் வேண்டும். முன்னாடி பேசின உலமாக்கள் சொன்ன மாதிரி வீட்டு வீட்டுக்கு ஹாஃபிஸ். இந்த மேலப்பாளையம், அங்க இந்த மாதிரி காயல்பட்டணம், இங்கெல்லாம் முஸ்லிம் இப்ப நிறைந்திருக்கக்கூடிய ஊர்ல வீட்டுக்கு வீடு நிறைய பேர் ஹாஃபிஸ் ஆகிட்டு உலமாக்களாவே இந்த லிஸ்ட்ல இருந்து மௌலவி ஆகி பள்ளிவாசல் அப்படியெல்லாம் இல்லை, ஹாஃபிஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கல்வி வியாபாரம், ஃபாரின்ல வேலை, அப்படி இப்படின்ட்டு போயிடுவாங்க. மொத்தத்துல ஹாஃபிஸ் ஆயிடுவாங்க. எக்கச்சக்கமான ஹாஃபிஸுகள். அந்த ஊருக்கார் ஒருத்தர் எங்க உஸ்தாது வஃபாத் ஆயிட்டாங்க, எம்மு அப்துல் காதர் ஹஜரத்னு சொல்லி, நபர் அல்லாஹு மர்கதவ், அவங்க பாடத்துல சொல்லுவாங்க, எங்க ஊர்ல வீட்டுக்கு வீட்டு ஹாஃபிஸா. ஏன் தெரியுமா? மக்காவுக்கு பகி கொண்டு வரப்போ ஜிப்ரீல் எங்க ஊர்ல கொஞ்ச நேரம் இறங்கிட்டு போனாரு அப்படின்னு விளையாட்டாக சொல்லுவார்கள். வகி கொண்டு போறப்போ ஆந்திவே ஜிப்ரீல் கொஞ்ச நேரம் இறங்கிட்டு போயிருப்பார் போல தெரியுது. எங்களுக்கு எக்கச்சக்கமான ஹாஃபிஸா, நிறைய ஹாஃபிஸாக்கு. காயல்பட்டினத்துல அந்த மாதிரிதான் நிறைய பெண் ஹாஃபிஸாக்கள். ஆண் ஹாஃபிஸாக்கள் மட்டுமல்ல, பெண் ஹாஃபிஸுகள் நிறைய. காயல்பட்டினத்துல ஹாஃபிஸாக்கள் அஜத்துமார்கள் தொழுக வைக்க போறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்கன்னா, ஆண்கள் பகுதி மட்டும் இல்ல, லேடிஸ் பகுதியில இருந்தெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. மிஸ் ஆச்சுன்னா சத்தம் அங்கிருந்து வந்துடும். பொம்பளைகளுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும் தப்பு வந்துச்சுன்னா. அதனாலயே அங்க போறதுக்கு யோசிப்பாங்க. அவங்க எல்லாம் சரளமா அங்க உள்ள வயசான பொம்பளைகள்லாம் அடிக்கடி ஆயத்துக்கள் ஓதிக்குவாங்களாம். வேடிக்கையா உலமாக்கள் ஒரு செய்தி சொல்லுவாங்க, இந்த மீன் விற்கிற பொம்பளைங்க மாதிரி எறா விற்கிற பொம்பளைங்க போகும் சந்துல, அந்த ஊர்ல சொல்றேன். போயிட்டே இருக்கிறப்போ அது கத்திக்கிட்டே போகுமா, அந்த பொம்பளை ஏறா ஏறா அப்படின்னு கத்திக்கிட்டே போகுமா. உள்ள இருந்து கிளவி கேட்குமா, கயிறம் ஏறாவா சர்றம் ஏறாவாங்க. குரான்ல சூறால வருது இல்லைங்க, கயிறம் ஏற அண்ணா நல்ல ஏறா, சர்றம் ஏற அண்ணா கெட்ட ஏறா. அந்த அம்மா அதை நல்ல ஏறாவா, நல்ல மீனா பழைய மீனாலாம் நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி நல்ல ஏறாவான்னு கேட்க வேண்டியதானே. அதுக்கு ஒரு ஆயத்தை எடுக்குது, கயிறம் ஏறா சர்றம் ஏறான்னு. ஹாஃபிதுகள் உருவாக்கக்கூடிய ஊர்கள் உண்மையாகவே அல்லாஹுவின் பாக்கியத்திற்குரியவை, செழிப்பானவை. எக்கச்சக்கமான ஹாஃபிதுகள் அந்த ஊர்ல இருக்காங்கன்னு வரணும். தொழுக வைக்கிறதுக்கே பயமா இருக்கணும் எந்த அஜர்த்தா இருந்தாலும். ஏன்னா பூரா நிக்கிறாங்களே ஹாஃபிஸாக்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹாஃபிதுகள். நீங்க அதுக்கப்புறம் வேணும்னா இதுல கண்டினியூ ஆக விருப்பம் இல்லைன்னா உங்க பாணியில வெளிநாடு போங்க, தொழில் செய்யுங்க, என்னமாவது பண்ணுங்க, மொத்தத்தில் ஹாஃபிஸ் ஆகுங்கள். வீடுகள் தோறும் வீதிகள் தோறும் ஹாஃபிதுகள் வேண்டும்.
அந்த அடிப்படையில அல் ஹுதா மதரசா ஒரு சிறப்பான சேவையை செய்கிறது என்று சொல்லலாம். பொதுவா நாம இந்த மாதிரி நேரத்துல ஹாஃபிஸை பாராட்டணும். ஓத வைச்சு அந்த பையனை ஹாஃபிஸ் ஆகணும்னு விரும்பின பெற்றோர்களுக்கு பாராட்டணும், துவா செய்யணும். அவங்கள இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிற களமாக ஒரு மதரசாவை நடத்துகிறவர்கள், மதரசாவை நிர்வகிப்பவர்கள், இவங்களை எல்லாத்தையும் பாராட்டணும். இது என்னவோ அவங்களுடைய குடும்பத்துக்கோ பர்சனல் விஷயத்துக்கோ நடத்தப்படுகிற பாராட்டு அல்ல. நீங்கள் நடத்துகிற மதரசாவால், நீங்கள் உருவாக்குகிற ஹாஃபிஸ்களால் என்கிற அடிப்படையில் வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள் நிர்வாகிகள். அன்பானவர்களே, மதரசாக்களை குறித்து ஒன்று ரெண்டு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். முதல் மதரசா உலகத்திலேயே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஃபர்ஸ்ட் மதரசா உருவானது மக்காவுல. ஃபர்ஸ்ட் மதரசா. இந்த மதரசாவுக்கு பேரு தாருல் அர்கம். தாருல் அர்கம். காஃபிர்கள் எல்லாம் ஒன்று கூடுவதற்கு இடம் இருக்கிறது, ஆலோசனை நடத்த இடம் இருக்கிறது, இஸ்லாத்திற்கு எதிராக திட்டம் தீட்ட அவர்களுக்கு இடம் இருக்கிறது. அப்பனா முஸ்லிம்களுக்கு ஏதாவது இடம் வேண்டும், வரக்கூடிய வகியை ஓதி காட்ட வேண்டும், குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைக்க வேண்டும், ஆயத்துகளுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்ல வேண்டும். அதுக்கு இடம் இல்லை. வருத்தத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் நபிப்பட்டம் வாங்கிய சில நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அர்கம் அப்படின்னு ஒருத்தர் எந்திரிச்சார். கம்மி வயசு, மிஞ்சி போனா ஒரு 12 வயசு பையன் அவர். அர்கம். அவங்க தகப்பனார் பேரும் அர்கம், அர்கம் இப்னுல் அர்கம். அவர் எந்திரிச்சார். அவர் எந்திரிச்சு சொன்னாரு, எங்க வீட்டை எடுத்துங்க, நாங்க மதரசாவுக்காக வக்ஃப் செய்யறோம், இடத்தை எடுத்துங்க, நீங்க மதரசா நடத்துங்கன்னாங்க. மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கு பேரு தாருல் அர்கம். ஆரம்ப கால வகி முழுவதும் அங்கேதான் இறங்கியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட பெருமக்கள் எல்லாம் இஸ்லாத்துல சேர்ந்தது அந்த வீட்டுல தான். அந்த வீட்டுல தான் சஹாபாக்களை குழுவாக அமர வைத்து சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இருந்து ஒவ்வொரு வசனமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து மனனம் செய்ய வைத்தது அந்த வீட்டுல தான். அகில உலகத்தில் உம்மத்தே முஹம்மதியாவில் இந்த உம்மத்தினுடைய முதல் மதரசா தாருல் அர்கம். இரண்டாவது மதரசா மதீனாவிற்கு போனதற்கு பிறகு துவங்கப்பட்ட சுஃபா மதரசா, திண்ணை மதரசா. அதில் ஓதியவர்களுக்கு திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபா என்று பெயர். மஸ்ஜிது நபவியினுடைய திண்ணை. இன்னைக்கும் ஹஜ் உம்ராக்கு போறவங்க பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுக்கு நேர் பின்னாடி ஒரு மேடை மாதிரி இருக்கும். அந்த மேடை தான் திண்ணை. ஒரே நேரத்தில் சுமார் 250 பேர் வரை ஓதியதாக சஹாபாக்கள் தெரிவிக்கிறார்கள். ஓதனவங்க எல்லாமே 10 வயசு, 12 வயசு, 30 வயசு, 40 வயசு, 70 வயசு, அத்தனை பேரும் ஓதிய காலம் அது திண்ணை மதரசா, திண்ணை தோழர்கள் என்று பெயர். ஆக மக்காவிலே ஒரு தாருல் அர்கம் உருவானது. ஹாஃபிஸ்கள் உருவாகி கொண்டே இருந்தார்கள். மதீனாவிலே சுஃபா உருவானது. எக்கச்சக்கமான ஹாஃபிஸ்கள் உருவானார்கள். வெறும் ஹாஃபிஸாக மட்டுமல்ல, ஆலிமாகவும் ஆனார்கள். வேற வார்த்தையில சொல்றதுன்னா, சுஃபாவில் இருந்துதான் இந்த உலகத்திற்கு இஸ்லாம் கிடைத்தது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போது யார நம்பியும் தீனுல் இஸ்லாமை விட்டுட்டு போகல. அந்த திண்ணை தோழர்களை மட்டும் நம்பி விட்டுட்டு போனான். இவங்கெல்லாம் எங்கிட்ட ஓதிட்டாங்க. இந்த திண்ணை தோழர்கள் கையில நான் இந்த மார்க்கத்தை ஒப்படைச்சிட்டு போனா உலகம் பூரா கொண்டு போய் அவங்க சேர்த்துருவாங்க. அந்த திண்ணையிலிருந்து தான் தீனுல் இஸ்லாம் திக்கெங்கும் பரவியது, 8 திக்கும் பரவியது. எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தனது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள். பள்ளிவாசல் திண்ணையிலேயே உட்கார்ந்துருப்பாங்க. இப்போவெல்லாம் பள்ளிவாசல் திண்ணையில உட்கார்றது வேற. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இப்போவெல்லாம் திண்ணை தோழர்கள்னா பித்னா பேசுறதுன்னு அர்த்தம்.
யாரும் கோவிச்சு கூடாது. நிறைய பள்ளிவாசல்ல அதுதான் ஓடுது. மக்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும், மக்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் அந்த மாதிரி உட்கார்ந்து பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்னத்தையாவது எல்லா சப்ஜெக்டும் வரும். மோடியில இருந்து அத்தனை பேர்த்தையும் பேசுவாங்க. யாரும் கிடைக்கலன்னா பேசுமாம் தான். திண்ணை தோடர்களால் தீனுல் இஸ்லாம் கொண்டு வரப்பட்டது. திண்ணை தோடர்களால் பரவியது. இதெல்லாம் மதரசாக்கள். சற்றேறக்குறைய 300 வருஷம் தாண்டிய போது பகதாதில நிசாமியா வந்தது. மிகப்பெரிய அரபி கல்லூரியாக. ஒரே ஊரு, அந்த தெருவில் நிசாமியா, இந்த தெருவில் நிசாமியா, இந்த தெருவில் நிசாமியா. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் ஓதி கொடுத்ததெல்லாம் நிசாமியா. அதே நூற்றாண்டினுடைய கடைசியில் இன்றைக்கும் உலகத்தில் போற்றப்படுகிற ஜாமிஉல் அஸ்ஹர் உருவானது. கைரோ, காஹிராவில் இருக்கிற ஜாமிஉல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எங்கேயாவது நீங்க ஒரு ஹிஃப்ஸ் மதரசாவோ ஒரு அரபி மதரசாவோ நீங்கள் நடத்துகிறீர்கள் என்றால் பாரம்பரியமானது. இது ஒரு சங்கிலி தொடர், இது ஒரு பெல்ட். இந்த தொடரில் தாருல் அர்கமில இருந்து இன்றைக்கு இருக்கிற அல்ஹுதா வரைக்கும் வரும். இவங்க எல்லாமே குர்ஆனுடைய பணியாளர்கள், குர்ஆனை பாதுகாப்பவர்கள், குர்ஆனுக்காக உழைப்பவர்கள். அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு என்று ஹதீஸில் வருகிறது. அல்லாஹ்வுடைய குடும்பம் ஹாஃபிஸ்கள். அல்லாஹ்வுக்குன்னு சொந்தமா குடும்பம் கிடையாது. அவனுக்கு மனைவி மக்கள் கிடையாது. லம் யலிது வலம் யூலது, அவன் குழந்தை கிடையாது, பேரண்ட்ஸ் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்பது ஹாஃபிதுகளுக்கு சொல்லப்படும். அல்லாஹ்வினுடைய பர்சனல் ரிலேஷன்ஸ் சொல்றோம்ல, தனிப்பட்ட சொந்தம், அதுக்கு தான் காஸத்தின் பேரு. ஹதீஸ்ல அந்த வார்த்தை வருது. ஹாஃபிஸ்கள் காஸத்துஹு, அல்லாஹ்வினுடைய தனி சொந்தங்கள். இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் இருக்கிற காரணத்தால் தான் ஹாஃபிஸ்களை பாராட்ட வேண்டும், பெற்றோர்களை பாராட்ட வேண்டும், உருவாக்குபவர்களையும் அதற்கு ஒத்தாசையாய் உதவியாய் இருப்பவர்கள் எல்லாரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். முதல்ல ஆசை வரணுங்க. வெறுமனே பையன் சம்பாதிக்கணும், பையன் பெரிய இதாகணும், அதாகணும், அந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், கோடி கணக்குல கோடீஸ்வரன் ஆகணும், என் பையன் ஹாஃபிஸ் ஆகணும்னு முதல்ல ஆசைப்படுங்களேன். மக்களை தான் ஆக்காதவங்க கூட பேரம் பேத்தியாவது ஆக்கலாமா இன்ஷா அல்லாஹ். முதல்ல எல்லாம் இந்த பேர் வைக்கிறதுக்கு குழந்தைய கொடுப்பாங்க. மடியில வாங்கி வச்சிட்டோம்னா அவர் பிறந்த நேரத்தில் அவர் ரொம்ப ஜோஷா இருப்பார். அந்த நேரத்தில் நான் என் பையனை ஆபீஸ் ஆக்கி ஆலிமாக்கி ஒன்றும் ஆக்க மாட்டார், அது வேற. ஆனாலும் மடியில பேர் வைக்கிறப்போ சொல்லுவாங்க, துவா செய்யுங்க ஹஜ்ரத், நல்ல பேர் வச்சு இந்த பையனை எப்படியாவது நான் ஹாஃபிஸா வாக்கணும்னு நான் நியத்து வச்சிருக்கேன் பார். அந்த நேரத்தோட சரி, அவ்வளவுதான். அவன் வளர 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 8th 9th எல்லாம் பாஸ்போர்ட் கையில வந்து அடுத்து என்னன்னு பிக்ஸ் ஆயிரும் அவனுடைய பயணம் பூரா. அவனுடைய ஹாஃபிஸ் ஆகுவதற்கு ஆசை வேண்டும். ஆசைப்பட்டால் துவா செய்தால் அல்லாஹ் ஹாஃபிஸ் ஆக்கி விடுவான். நான் கடந்த வருஷமும் இதே மேடையில சொன்னேன், நம்ம நினைச்சா மட்டும் ஹாஃபிஸ் ஆக முடியாது, அல்லாஹ்வும் நினைக்கணும். என் பையனோ என் பேரனோ என் சந்ததிகளிலோ யாரையாவது ஹாஃபிஸ் ஆக்குன்னு துவா நான் கேட்க வேண்டும், அல்லாஹ் அதை ஏற்க வேண்டும். அப்பதான் ஹாஃபிஸ் ஆக முடியும். எல்லாரும் ஹாஃபிஸ் ஆயிட முடியாது. ரப்புல் ஆலமீன் இந்த மிகப்பெரிய ஏற்பாட்டை, ஒரு சங்கிலி தொடரை வைத்திருக்கிறான். ஆசைப்பட்டு ஹாஃபிஸ் ஆக்கணும். கொஞ்சம் யோசனை தாய்மார்கள் கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தாய்மார்கள்ட்ட சொல்ல வேண்டிய செய்தி ஒண்ணு இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்ப இந்தோனேஷியாவில் 6 வயசு ஹாஃபிஸ், 7 வயசு ஹாஃபிஸ். எப்படி சாத்தியம்? ஏன் நம்ம ஊர்ல அந்த 6 வயசு பையன் ஹாஃபிஸ் ஆக முடியாதா? இதனை இந்தோனேஷியாவுக்கு எல்லாம் ஸ்பெஷலா ஏதாவது கொடுத்துருக்கானா? இந்தோனேஷியால, மலேசியால, இங்கெல்லாம் நீங்க யூடியூப்ல பாருங்க, கண்ணு தெரியாத புள்ள ஒண்ணு ஒரு 6 வயசு சமீபத்துல போட்டி வச்சு திருக்குரான் மனப்பாட போட்டியில ஃபர்ஸ்ட் வந்து அந்த டோட்டல் ஃபேமிலி 14 பேரையும் உம்ரா போறதுக்கு பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் உம்ரா பயணம். என்னன்னா 14 பேத்துக்கு உம்ரா அந்த ஒரு புள்ளனால.
இந்த புள்ள என்ன பண்ணுதுன்னு கேக்குறீங்களா? குரானை அவ்வளவு பக்காவா மனப்பாடம் பண்ணியிருக்குது, ரிவேஸ்ல வேற ஓதுது பின்னாடி. நம்ம சும்மா நல்லா பக்காவா ஹாஃபிஸாவா இருந்தா சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம், தலை கீழே ஓதுவாரு அப்படிம்பல. அது சும்மா சொல்றதுதான், ஓதவெல்லாம் முடியாது. ஆனா அந்த புள்ள உண்மையாலுமே தலை கீழே ஓதுது. யூடியூப்ல இருக்கு பாருங்க, தலை கீழே ஓதுதுங்க. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் லம் யூலது வலம் யலிது அல்லாஹு ஸமது குல் ஹுவல்லாஹு அஹதுங்குது. நமக்கு ஒரு சூறா ஓதுறதுக்குள்ளேயே கொஞ்சம் முக்கி தடுமாறி தான் ஓதுற மாதிரி இருக்கு, 1.5 வரி சூறாவையே. அந்த அம்மா குரானை பூரா ஓதுது, தலைகீழ ஓதுது. சரி, இப்ப இது ஏதாவது தனித்திறமை அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது எடுத்துக்கலாமான்னா, அந்த தாயுடைய பேட்டி அதுதான் இப்ப கவனத்திற்குரியது. நான் அதைத்தான் தாய்மார்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு செய்தியோடு சொல்ல வேண்டும். அன்பு தாய்மார்களே, கர்ப்பத்தில் குழந்தை அல்லாஹுவால் உருவாக்கப்படுகிற போது 120 நாள் வரைக்கும் ரூஹு வராது. 340 இல்லையா? ஃபர்ஸ்ட் 40 days, செகண்ட் 40 days, 3வது 40 days முடிஞ்சு 120வது நாள் தான் ரூஹு வரும். அது வரைக்கும் உள்ள ரூஹு வராது. நீங்க 110வது நாள் போய் கை வச்சு பாருங்க, கர்ப்பஸ்தரிய காது வச்சு பாருங்க, துடிப்பு கேட்காது. கரெக்டா 120வது நாள் துடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கவனிக்கணும் தாய்மார்கள். துடிப்பு வந்த உடனே முதல்ல வேலை செய்யறது காது, காது பகுதி. அத காதுன்னு கூட சொல்ல முடியாது, பிண்டத்துல அல்லாஹ் ஒரு ஓட்டம் மட்டும்தான் அப்ப இருக்கும், முழு பரிணாமம் ஆயிருக்காது. 120 நாள்ல காது வேலை செய்ய ஆரம்பிச்சிருமா. முதலில் கர்ப்பத்தில் ஒரு குழந்தையின் உடல் உறுப்புகளில் முதலில் வேலை செய்ய துவங்கியது காது. குரான்ல நிறைய இடங்கள்ல ஒரு ஆயத்து வரும், குரான் அடிக்கடி ஓதுறவங்களுக்கு தெரியும். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ. நிறைய வருது, தபாரக்கல்லாஹ், இங்க எல்லாம் வருது. நிச்சயமாக செவிப்புலன், அதாவது காது, வல் பஸர் பார்வை, வல் ஃபுஆத் உள்ளம் சிந்தனை, இந்த 3ம் அப்படின்னு சொல்லிட்டே வருவோம். குரான்ல நிறைய இடத்துல இது வருது. ஆனா இந்த வரிசையில தான் வருது. அந்த பேட்டர்ன், இந்த ஃபார்மேட்டடா அப்படியே இருக்கு. ஒரு இடத்துல கூட கண் பார்வை முன்னாடி போய் காதுங்கிறது பின்னாடி வரல. செவிப்புலன் தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறான், அடுத்து பார்வை, அடுத்து சிந்தனைங்கிறான். குரான்ல எல்லா இடத்துலயும் வருது. இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலைக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக செவி, பார்வை, சிந்தனை, இது எல்லாம் அல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்கப்படும், இதுகள் குறித்து விசாரிக்கப்படும்னு வருது. எல்லா இடத்திலையும் பார்வையை விட செவியை ஏன் முற்படுத்துகிறான் என்று தப்சீர்கள்ல விளக்கம் எழுதுறப்போ இந்த விளக்கம் எழுதுறாங்க. என்னன்னா, கர்ப்பத்துல ஃபர்ஸ்ட் வேலை செய்யறது இன்ன ஸம்அ, ஸம்அ தான் வேலை செய்யுது. பார்வையெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். வேற எல்லாமே மற்ற உடல் உறுப்பு, அது இது, கைய விரல எல்லாமே அதுக்கப்புறம் தான். இப்ப என்னன்னா, 120வது நாள் தாய்மார்களுக்காக சொல்லுகிறேன், ஒரு அம்மா குரானை கையில தூக்கட்டும். 120வது நாள் சாப்பிட்ற நேரம், தூங்குற நேரம் தவிர மீதி நேரம் பூரா டெலிவரி வரைக்கும் நான் ஸ்டாப்பா குரான் ஓதிட்டே இருக்கட்டும். கண்டிப்பா அந்த குழந்தை வெளியே வந்த உடனே 6 வயசுல தாராளமா ஹாபிஸ் ஆயிரும். ஏன்னா கர்ப்பத்துல இருக்கிற அந்த குழந்தையுடைய காதுல விழுந்த ஒரே ஒரு சீரான சத்தம் இது மட்டும்தான், இது மட்டும்தான். வேற எதுவும் காதுல விழுகல. உயிர் வந்த நாளில இருந்து ஒரு குழந்தை கருவறையில இருந்து வெளியே வருகிற வரைக்கும் நான் ஸ்டாப்பா இந்த குரானை கேட்டுக்கிட்டே இருக்கிற குழந்தை வெளியே வந்த உடனே கொண்டு போய் மதரசால விட்டு பாருங்க, இருக்கிற எல்லா குழந்தைய விட இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். மனப்பாடம் செய்ய வச்சு பாருங்க, சூப்பர் ஃபாஸ்ட்ல மனப்பாடம் பண்ணும். ஏன் தெரியுமா? அது உயிர் வந்த நாளில இருந்து இதை கேட்க துவங்கி விட்டது. நான் இப்ப சொல்ல வர்றது, இந்த 6 வயசு கண் தெரியாத பிள்ளை ஹாபிஸ் ஆனது அவங்க அம்மாவுடைய பேட்டி. எல்லாம் உம்ராவுக்கெல்லாம் பிரைஸ் கொடுத்தாங்கல்ல, அப்ப சொல்லுது அந்த அம்மா,
நான் உயிர் வந்த நாள்ல இருந்தல்ல, என்னைக்கு நான் கன்சீவ் ஆயிட்டேன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு குரானை தூக்குனேன். நான் டெலிவரி வரையும் குரான் ஓதிட்டு தான் இருந்தேன், வேற ஒண்ணுமே இல்லை. ஸ்பெஷலாவெல்லாம் எதுவும் பண்ணல. இன்னைக்கு நாம அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் மோட்டிவேஷன் கோர்ஸ் அந்த படிப்பு இந்த படிப்பு அபாகஸ் ஒபாகஸ்ன்னு என்னென்னமோ பண்றாங்கல்ல, கோர்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் கர்ப்பம் தரித்த நாளில இருந்து குரானும் கையுமாக ஒரு தாய் இருக்கட்டும். இந்த ஊர்ல, எங்க ஊர்ல, உங்க ஊர்ல, எல்லா ஊர்லயும் தான் குரானோடு இருக்கட்டும். அந்த குழந்தை திரும்ப 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 குரான் மட்டும் கேட்கட்டும். வெளியே வந்த உடனே எவ்வளவு வேகமாக ஆபீஸ் ஆகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இப்போ இங்க கொஞ்சம் நிறுத்திட்டு நான் ஒரு செய்தி சொல்லணும். என்னன்னா, நம்ம பிள்ளைய பூரா இப்ப சின்னதுலயே அருமையா சினிமா பாட்டு பாடுதுன்னா என்ன அர்த்தம்? கர்ப்பத்துல இருக்கிறப்ப எது அதிகமா காதுல உடுகுதோ அதுதானே வெளியே வந்தோன்னு வரும். 2 வயசுலயே என் பையன் அப்படி பாடுறான்னு அந்த அம்மா பெருமைப்பட்டுக்குது. நீ கர்ப்பத்துல உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு உட்காந்து இருந்திருப்ப. அதுக்கு வெளியே வந்த உடனே பிக் பாஸ் தான் வேகமா வரும். உள்ள பார்த்த சீரியல், சினிமா, பாட்டு. இந்த தாய் கர்ப்பமா இருக்கிறப்ப என்ன பாட்டை முணங்கிட்டு இருந்தாலோ குழந்தை வெளியே வந்த உடனே அந்த பாட்டை அழகா பாடும், மற்ற பாட்டையெல்லாம் விட. ஒரு தாய் தனது கர்ப்ப காலத்தில் அவள் என்னவெல்லாம் கேட்க வைக்கிறாளோ அந்த குழந்தைக்கு அது வரும். குழந்தைகளிலே ஆபிதுகள் நிச்சயமாக இருக்கிறார்கள். நாம் அவர்களை அடையாளம் கண்டு வெளியில எடுக்கணும். இந்த பசங்களை எல்லாம் கண்டெடுத்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். இவங்க ஆபீஸ் ஆயிடுவாங்க. இன்னும் நம்ம வீடுகள்ல இருக்கிறாங்க. என்ன செய்யணும் தெரியுமா? ஐடென்டிஃபை பண்ணி ஆளை தூக்கணும். நீ வைங்க, நீ நல்லா ஓதுவ போல தெரியுது, நீ ஆபீஸ் ஆயிரு. அவன் நல்லா ஓதனாலும் இவங்க அத்தா கொண்டு போய் எங்கேயாவது தள்ளுவார். உனக்கு அதெல்லாம் வேணாம், இதை பாரு. அவனுக்கு வர்ற திறமையை தூக்கி உருவாக்குங்கன்ற. நல்லா படிப்பு வருது, நான் வேணான்னு சொல்லல. நல்ல உயர்ந்த பட்ட படிப்பு, IAS, அது இது எது வரைக்கும் வேணாலும் போடும். அவனிடம் உள்ள தனித்திறமையை கண்டறிந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி ஆளை தூக்கி கொண்டு போய் அங்க வைக்கணும். அதை செய்யணும். ஆபீஸ்களாக இருப்பதற்குள்ள தகுதி எத்தனையோ குழந்தைகள்ட்ட நம்ம வீட்டுல இருக்கு. நாம தூக்கணும் அவங்கள கரெக்டா. யாருக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதுல விடணும். மைமூனா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, நம்முடைய தாய். மைமூனா அம்மா வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இரவு தங்குவதற்காக இஷாவுக்கு பிறகு போனா, அந்த பையன் அவரு 7 வயசு தான் இருக்கும். அவர் அங்க படுத்திருக்காரு மைமூனா அம்மா வீட்டுல. சஹீஹுல் புகாரில இந்த ஹதீஸ் வருது. அவர் பேரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவரே சொல்றார், பித்து காலதி மைமூனா பின்தில் ஹாரிஸ். நான் மைமூனா அம்மா வீட்டுல நைட்டு தங்கறதுக்காக ஓடி போயிருவேன். காரணம், ரசூலுல்லாஹ் அங்க வர்றப்ப தஹஜ்ஜுதுக்கு எந்திரிப்பாங்க. தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சாங்கன்னா ரொம்ப நேரம் ஓதி தொழுகுவாங்க. அவங்க கூட நின்று தொழுகிறதுக்காக நான் அங்க போய் எங்க அனுமதி கேட்டு லேட்டாவெல்லாம் போனா வர முடியாம போயிருமோன்னு முன்னாடியே போய் நான் அங்க படுத்துக்குவேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யாரும்பாங்க? உங்க அண்ணன் பையன்தான், உங்க சச்சா பையன்தான், இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் கூடவே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சாங்க. ஓவர் ஆர்வம் இதுல எல்லாம். மார்க்க விஷயத்துல ஒது சேருக்கு தண்ணி எடுத்து வச்சாங்க, துணி கொடுத்தாங்க தோற்றுக்கு. சப்புல நின்ன உடனே அவங்களும் போய் நின்றுக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சரியா நிக்காதவரை மண்டையை பிடிச்சி இப்படி கொண்டு கரெக்டா இப்படி நிறுத்தி நிக்க வச்சாங்க. ரசூலுல்லாஹ் கூட தொழுதாங்க. எப்ப பார்த்தாலும் மார்க்க ஆர்வம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ மஜ்லிஸுக்கு வான்னாங்க. அவர் மஜ்லிஸுக்கு வான்னு கூப்பிடும் போதெல்லாம் 10 வயசு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடும் போது அவரோட சம வயசுல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டாரு. வாங்கப்பா, ரசூலுல்லாஹ் நமக்கு பாடம் சொல்லி தரேன்னு சொல்லிட்டாங்க, கூப்பிடுறாங்க, வா போலாம். அவங்க சொன்னாங்க, நீயே போ, பெரிய பெரிய ஆளுகள்லாம் உட்கார்ந்து இருக்குது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யார் நம்ம இத்தனோடு பொடி பையன் போய் நம்ம என்ன பண்ண போறோம்? யாரும் வரல, போய் உட்கார்ந்தாங்க. அல்லாஹு அக்பர்.
அல்லாஹ் அந்த ஆர்வத்துக்கு ஏற்ப, ஏன்னா இது ரசூலுல்லாஹ் கண்டெடுத்தது. இந்த பையனை தூக்கனா இவர் பெரிய ஹாபிஸ், இவர் பெரிய ஆலிம், இவர் பெரிய அல்லாமா, தூக்கு. சொல்லி கொடுத்து என்ன ஆச்சு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்குள்ள ஆக சின்ன வயசு, திருக்குர்ஆனிலே ஆக பெரிய அறிஞராக மாறிட்டார். 60 வயதை தாண்டிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 வயதுக்கு கீழே இருந்த இப்னு அப்பாஸிடம் குர்ஆனுக்கு மட்டும் சந்தேகம் கேட்டிருக்காங்கன்னு வருது. யாரு? இல்முல எக்கச்சக்கமான இல்ம் என்று அறியப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தில் திருக்குர்ஆனின் சில விஷயங்களுக்கு இந்த பையன்ட, யார்கிட்ட? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுட்ட இதுக்கு என்ன விளக்கம்? அவ்வளவு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான். ரைசுல் முஃபஸ்ஸிரின் இன்னைக்கு வரைக்கும் பேர், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர். இப்போலாம் உம்ராவுக்கு போறவங்க பூரா தாயிஃபுக்கு போறாங்க, தாயிஃப்ல தான் அடங்கியிருக்காங்க. அவங்க நடத்தின மதரசா அங்கதான் இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பசங்களை அடையாளம் கண்டு, இவன் மார்க்க அறிவில் மேம்பட்டிருக்கிறான், இவனுக்கு இதை தர வேண்டும் என்று நாம அடையாளம் கண்டு வெளியே எடுக்கணும். நிறைய நாட்டில் அப்படி அடையாளம் காணப்பட்டுத்தான் ஆபீஸுகள், ஆலிம்கள் உலக அளவிலே வந்தார்கள். சில பேருடைய கல்வி ஆர்வத்தை எல்லாம் பார்த்தாவே புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இஸ்லாமிய கவர்மெண்ட்ல உமருல்லான்னு கவர்மெண்ட், உஸ்மான் ரலியல்லாஹு கவர்மெண்ட், அலி ரலியல்லாஹுடைய கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் எந்த சட்டம் பாஸ் ஆகிறனாலும் 2 பேர் அனுமதி கொடுக்கணும். 2 பேர் அனுமதி கொடுத்தா தான் மசோதாவே பாஸ் ஆகும், இல்லைன்னா பாஸ் ஆகாது. ஒன்று ஆயிஷா அம்மா, இன்னொன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டமானது குர்ஆனுக்கு எந்த வகையிலும் முரண்பாடு இல்லை அப்படின்ற சர்டிபிகேஷன், ஒரு என்ஓசி, ஒரு என்ஓசி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கணும். இன்னொன்று, ஹதீஸுகள்ல பார்க்கும்போது நீங்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டம் எந்த தடையும் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்தவர்கள் என்கிற அடிப்படையிலும் 2210 ஹதீஸுகளை உலகத்திலே அறிவித்தவர்கள் என்கிற அடிப்படையிலும் ஆயிஷா அம்மா அவங்க என்ஓசி கொடுக்கணும். இந்த 2 பேரும் ஓகே சொல்லிட்டா மசோதா பாஸ் ஆயிடும், இல்லைன்னா ஆகாது. அப்போ ஒரு இள வயது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய கல்வி ஞானம் ஒரு அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு அவர்களின் கல்வி ஆற்றல் இருந்திருக்கிறது. அவங்களையெல்லாம் ரசூலுல்லாஹ் சின்ன வயசுலயே செலக்ட் பண்ணாங்க. இன்னொரு பையன், அவருக்கு 8 வயசு இருக்கும், அவரும் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தார், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறப்போ அந்த ஆட்டுல பால் கறக்கிறதுக்காக வாங்கினாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல இது ஒண்ணு. அபூபக்கர் ரலியல்லாஹு தான் போய் அந்த பையன்கிட்ட கேட்டாங்க. 8 வயசுல ஆடு மேய்ச்சா அவங்கெல்லாம் அந்த காலத்துல குழந்தை தொழிலாளர்கள் தானே. அப்போ நேர போய், அப்பா ஒரு ஆடு கொடு, பால் கறக்கணும்னாங்க. இந்த பையன் சொன்னாரு, இதெல்லாம் மலட்டு ஆடு, பாலெல்லாம் கறக்காது அப்படின்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, கறக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீ ஆடு மட்டும் நீ கொடு, அதுதான் உன் வேலை. அது மடு இருந்தாலும் இல்லாட்டியும் நாங்க கறந்துருவோம். பாடி கறக்கிறது, ஆடி கறக்கிறதுமாங்க, நம்ம ஓதியே கறந்துருவோம், நீ ஆடு மட்டும் கொடு. இந்த பையன் புரிஞ்சுக்கிட்டார். 8 வயசுலயே அவன் நல்ல அறிவாற்றல். இது என்னமோ வந்திருக்கிற ஆளுக சம்திங் ராங், கொஞ்சம் ஏதோ நடக்க போகுது போல தெரியுது. ஆட்டை கொடுத்துட்டு பக்கத்திலே நின்றுக்கிட்டார், குறுன்னு பார்த்துக்கிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு என்னமோ ஓதுனாங்களோ துவா செஞ்சாங்களோ, தண்ணியை எடுத்து, மடுவே இல்லை, மடு இருக்கிற இடத்துல இப்படி அடிச்சாங்க, ஸ்ப்ரிங் மாதிரி மடு வருது. பால் கறக்கிற இடம் இருக்குல்லங்க, அது இல்லாம இருக்குல்ல, பிஸ்மில்லான்னு ஒண்ணு மடு வந்துருச்சு. பாத்திரத்துல பால் கறந்தாங்க, அவங்க குடிச்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு குடிச்சாங்க, கூடல சஹாபாக்கள் குடிச்சிட்டாங்க. ஆட்டை கொடுக்குறப்ப அந்த பையன் குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் 8 வயசு பையன். அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன வேணும் உனக்கு, உனக்கு என்ன வேணும்? நம்ம ஏதாவது வேலை செஞ்சா கேட்கிறோமல்ல, சாக்லேட் வேணுமா, காசு 10 ரூபா கொடுக்கலாமா, என்ன பையன்கிட்ட ஏதாவது கேட்கணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. தேவைன்னா பால் கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் பேரிச்சம்பழம் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது கொடுக்கலான்னு கேட்டிருப்பாங்க ரசூலுல்லாஹ். இந்த பையன் கேட்டாரு, அல்லிம்னி
கலிமத்தன் குல்தஹா இந்தல் ஹலப். நீங்க பால் கறக்கிறதுக்கு முன்னாடி என்னமோ ஓதுனீங்கல்ல, அது என்னன்னு சொல்லி கொடுங்க. இந்த பையன் ஹோல்சேலா வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டான். சும்மா 2 சாக்லேட் கொடுத்துட்டு 2 பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு இந்த 10 ரூபா வச்சுக்கொண்டு 2 ரியாலோ தீனாரோ திருகமோ கொடுத்துட்டு பாஸ் ஆயிடக்கூடாதுல்ல. எவ்வளவு விவரமா இருந்திருப்பாரு அந்த பையன். அதாவது ஒண்ணுமே இல்லாத ஆட்டுல என்னமோ ஓதுறப்ப பால் வருதுன்னா அந்த ஓதுறத வாங்கிட்டா பண்ண பூரா பால் கறந்து விட்டுறலாம். ஆயிரக்கணக்கான ஆட்டுல அந்த பையன் விவரமா கேட்கிறப்பவே அதை கேட்டார். நீங்க ஓதுனீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க. சிரிச்சிட்டு செல்லாசுன்னு சொன்னாங்க, ஏய் நீ என்ன ரொம்ப கிளீனா படித்து கொடுக்கப்பட்ட மாணவர் மாதிரி இல்ல நீ இருக்க. இன்னக குலாமுன் முஅல்லம். நீ என்ன ட்ரைனடு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறிய, நீ ஆல்ரெடி ட்ரைனடா இருக்கிறிய, படித்து கொடுக்கப்பட்ட பையனை போலல்லவா நீ இருக்கிறாய். இவ்வளவு தெளிவா கேட்கிற. நீ என்ன குலாமும் முஅல்லமா, கற்றுக் கொடுக்கப்பட்ட சிறுவனா, நீ ஆடெல்லாம் மேய்க்கூடாது வான்னு சொல்லி தோல்ல கை போட்டு ரசூலுல்லாஹ் ஆடுகளை உரிமையாளரிடம் ஒப்படைத்து விட்டு அந்த பையனை கூட்டிட்டு வந்து மார்க்க அறிவு சொல்லி கொடுத்தார்கள். இந்த உம்மத்தின் சட்டமேதை என்று அறியப்படுகிற நாமெல்லாம் அடிக்கடி சஹாபியின் பெயர் கேள்விப்படுகிறோமே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கதான், அவங்க பேர் தான் இப்னு மஸ்ஊத். அவங்கதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஃபகீஹுல் உம்மத், இந்த உம்மத்தினுடைய சட்டமேதை. உலகம் முழுக்க வாழுகிற ஹனஃபி மதுஹபுகளுடைய சட்டங்களுடைய ஆதார சுருதி. ஏறத்தாழ இவர்களுடைய அறிவிப்புகளில் இருந்துதான் மொத்த இஸ்லாமிய சட்டத்தில் 1/3 பகுதி எடுக்கப்படுகிறது என்று கூட கூறுவோர் உண்டு. அபாரமான ஆற்றல். நான் சொல்ல வர்றது, ஒரு இப்னு அப்பாஸை அடையாளம் கண்டது போல், ஒரு இப்னு மஸ்ஊதை ரலியல்லாஹு அன்ஹுவை அடையாளம் கண்டது போல் எக்கச்சக்கமாக நமக்குள், நம் வீட்டுக்குள், நம் உறவுகளுக்குள் ஆபத்துகள் இருக்கிறார்கள், ஆலிம்கள் இருக்கிறார்கள். உருவாக்கணும். அந்த ஸ்டெப்ல இருந்து கொஞ்சம் கூட இது முடிக்கிட்டு பார்க்கலாம். 10th முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம், +2 முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். அது ஒரு கோர்ஸ். சஹாபாக்கள் காலத்துல, ஏன் இன்னைக்கு வரைக்கும் கூட அரபு நாட்டுல இருக்கு. எப்போ ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியுமா? 4 மாசம், கரெக்டா 4 வருஷம். இந்த குத்தாப்னு சொல்லுவாங்க, மதரசால கொண்டு போய் விடுறது. அது வரைக்கும் வீட்டுல ஓதி கொடுப்பாங்க. மதரசால கொண்டு போய் விடுறது எப்போன்னா 4 வருஷம் 4 மாசம் 4 நாள், 4 + 4 + 4. கரெக்டா அந்த பையன் இன்னைக்கு வரைக்கும் கூட அரபு நாட்டுல சில இடங்கள்ல, அரபு பூர்வ குடி, குறிப்பா அன்சாரிகளுடைய வீடுகள்ல அந்த அன்னைக்கு எழுதி பழக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல கூட சில உருது ஃபேமிலிகள் எல்லாம் இருக்கு. அரிசி ஒரு தட்டுல வச்சு, சர்க்கரை ஒரு தட்டுல வச்சு, அந்த பையனோட குழந்தையோட கையை பிடிச்சு அந்த சர்க்கரையில அலிஃப் பா அப்படின்னு எழுத வைப்பாங்க. சில உருது ஃபேமிலிகள்ல இன்னைக்கும் இருக்கு, சென்னையில எல்லாம் கூட இருக்கு, அரபு நாட்டுல இன்னைக்கு இருக்கு. கரெக்டா 4 வருஷம் ஆயிருச்சு, 4 மாசம் 4வது நாள் டேட் ஆஃப் பர்த்ல இருந்து அப்படி கணக்கு போட்டு அந்த அன்னைக்கு ஆரம்பிப்பாங்க. 1 இல்ல 2 இயர்ஸ் ரொம்ப வேகமா குர்ஆன் எல்லாம் போகும். ஆரம்ப காலத்திலிருந்து வீட்டிலே வளருகிற எந்த பிஞ்சு குழந்தைகளும் மார்க்க தொடர்பும் மார்க்க கல்வியினுடைய தொடர்பும் இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதிலே இந்த உம்மத்தில பெரிய கவனம் நீண்ட காலமாக இருக்கிறது. பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வல்ல அற்புதமானது குர்ஆன். ஓப்பனா சொல்றேன், இங்க இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனார்கள் நிறைய இருப்பீங்க, உங்க பசங்களுக்கு அல்லது தாத்தா நன்னாவெல்லாம் இருப்பீங்க. உங்களுடைய குடும்பங்கள்ல யாரையாவது நீங்க ஆபீஸ் ஆக்கியிருந்தா, நீங்க 100 கோடி எழுதி வச்சாலும் சரி, அதுக்கு ஈடு இணை இல்லை. அந்த காசெல்லாம் தீர்ந்து போயிடும். எவ்வளவு காலமானாலும் உங்களுடைய பேரன் ஹாஃபிஸா, உங்களுடைய பையன் ஹாஃபிஸா, உங்களுடைய மகள் ஹாஃபிஸா, அதை விட சிறந்த கிரீடமும் பட்டமும் வேற ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா ஆயிரணும் ஒரு ஹாஃபிஸ். அடுத்தவர்களுக்காக இல்லை என்றாவிட்டாலும் நமக்காக குர்ஆன் ஓத ஓத பெரும் தாக்குதலை நமக்குள், நம் உள்ளத்துக்குள், நம் குடும்பத்துக்குள், நம் உறவுகளுக்குள்
நம் தொழிலுக்குள், நம் சம்பாத்தியத்திற்குள் குர்ஆன் வேலை செய், நிறைய வேலை செய். யார் யாரோ ஹாபிஸ்கள். பாலிவுட்ல அரையும் குறையுமா நடிச்சிட்டு இருந்த நடிகை, கொரோனால இஸ்லாத்துல சேர்ந்தது அந்த அம்மா கெர்லின் அப்படின்னு சொல்லி, கொரோனால தான் இஸ்லாத்துல சேர்ந்தது. வேகமா ஆர்வத்துல குர்ஆனை வேகமா மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சது. இப்ப நவம்பர்ல குர்ஆனை மனப்பாடம் செய்து முடிச்சிருச்சு. எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு மோசமான நடிகையாக அந்த மண்ணில் அறியப்பட்டவர் இப்போது ஹாஃபிஸா. என்ன குர்ஆனுடைய வசனங்கள் தான் என்னை மாற்றியது, நான் இன்னைக்கு முழுசா அதை இதயத்துல ஏந்திருக்கேன். அல்லாஹ் என்ன மாதிரியோ ஒரு சாக்கடையும் கழிவுமாக இருந்த இடத்தில் குர்ஆனுடைய 4 வசனம் போய் வேற மாதிரி உருவாக்கி இன்னைக்கு ஹாஃபிஸாகி விட்டார்கள். எத்தனை பேர். குர்ஆன் ஒரு அதிசயமான தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்த வல்லது. குர்ஆனை படிச்சா போதும், நமக்கு தான் வேலை செய்ய மாட்டேங்குது. எத்தனையோ பேத்துக்கு என்னென்னவோ வேலை செய்யுது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த கெய்ட் ஸ்டீவன் தெரியுங்களா? எங்க இந்த உலகத்துல வேர்ல்டு லெவல்ல உள்ள ஃபேமஸான பாப் சிங்கர் யாருங்க தெரியுமா? இருக்காது. பாப் சிங்கர் கெய்ட் ஸ்டீவன் அவர் பேர். பயங்கரமான பாப் சிங்கர். 80ஸ்ல 90ஸ்ல 1980கள்ல 90கள்ல எல்லாம் உலகத்துல கொடி கட்டி பறந்தவர். பாப் இசைப்பாங்க தெரியுமா? என்ன அதுன்றதெல்லாம் நமக்கும் தெரியாது. வேணா இந்த அளவுக்கு சொல்லலாம், காக்கா வலிப்பு அந்த மாதிரி ஆடுறது. வலிப்பு வந்தவன் ஆடுவான்ல, அந்த மாதிரி ஆடு. ரோட்ல போற வர்ற பிஞ்சு பெருசு கிழவி எல்லாம் நின்று ஆடுவாங்க அந்த ஆளோட மியூசிக் போட்டா. கெய்ட் ஸ்டீவன் 365 நாளும் 360 அப்பாயின்மெண்டே கிடையாது. அந்த ஆள் எங்கேயாவது எந்த நாட்டிலேயாவது மேடையில் ஆடிட்டு இருப்பார். அப்படி உள்ள பாப் சிங்கர் உடம்பு சரியில்லை, வாஷிங்டன்ல அட்மிட் ஹாஸ்பிட்டல்ல. அந்த அநேகமா அட்மிட் ஆன நாட்கள் மட்டும்தான் அந்த ஆள் ஆடலன்னு நினைக்கிறேன். அவருடைய பால்ய கால ஸ்கூல் ஃப்ரெண்டு சிநேகிதன் ஒருத்தர் நம்மாளு முஸ்லிம். அவரை பார்க்கறதுக்காக போறாரு. ஃபர்ஸ்ட் விட மாட்டேன்ட்டாங்க. பெரிய விஐபி, வேர்ல்டு வைடு பிஏபி, விட்டுருவாங்களா? இல்லை, நான் அவர் கூட படிச்சவரு என்னை வர சொன்னார். சரி நல்ல வேலை, நம்மள மாதிரி சாத்துக்குடி பிரெட் வாங்கிட்டு போல. அவர் குர்ஆன் எடுத்துட்டு போனார். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் குர்ஆனை எடுத்துட்டு நேராக போனார். போடான்னு பேசிக்கிற அளவுக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸு. நல்லா இருக்கியா, என்னடா அப்படி இப்படி ஊர் பூரா சுத்தர, உன்னை பார்க்கவே முடியல, உடம்பு சரியில்லைன்னாங்க, நான் உன்னை பார்க்க வந்தேன்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்துட்டு, இது நான் டெய்லியும் படிக்கிற குர்ஆன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட இருக்கு, உனக்கு வாய்ப்பு கிடைச்சா நீ கொஞ்சம் இதை படி அப்படின்னு சொல்லி தலைமாட்டு கடையில் வச்சுட்டு இவர் வந்துட்டார். ஆஸ்பத்திரியிலேயே சும்மா படுத்திருந்தவன் கெய்ட் ஸ்டீவன் போர் அடிக்குதுன்னு எடுத்து படிக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா போக 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 அது ஈர்த்து விட்டது. பாதி கூட முடிக்கல, முழு சரீர சுகமாகி விட்டதால் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜுங்கிறாங்க. நீங்க போலாங்கிற மாதிரி. இல்லை, நான் இதை முடிக்கிற வரையும் தொடர்ந்து நான் அட்மிட்டாவே இருக்கிறேன், நீங்க என்னுடைய ஹாஸ்பிட்டல் டேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தார். முழு குர்ஆனையும் முடிச்சார். ஆஸ்பத்திரி ரூம்குள்ளேயே அந்த ஃப்ரெண்டை வர சொன்னார். அங்க வச்சே களிமா சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்திய வரலாறு அல்ல, உலக வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய பிரபலம் இஸ்லாத்துல சேர்ந்தது அப்ப மட்டும்தான். கீழே இறங்கி வந்தாரு. வெளியில செய்தி கசிஞ்சிருச்சு. இனிமேல் பாப் இசை பாடகனாக மேடை ஏற மாட்டேன், நான் எனது கெய்ட் ஸ்டீவன் அப்படிங்கிற நான் என்னுடைய மதத்துல இருந்து நான் முஸ்லீமாக மாறிட்டேன்னு பதிஞ்சிருச்சு. இன்டர்நேஷனல் பிரஸ் மீட்டு வாஷிங்டன்ல நடக்கு. ஆஸ்பத்திரியை விட்டு கீழே இறங்குனா அவ்வளவு பேரும் நிக்கிறாங்க. சர்வதேச பத்திரிகையாளர் சந்திப்பு. அதுல நின்று பேசுறார் யாரு? கெய்ட் ஸ்டீவன். சொன்னாரு, நான் முன்னாள் கெய்ட் ஸ்டீவன்,
இப்போது என்னுடைய பேர் யூசுப் இஸ்லாம். என் பேர் என்னங்க? யூசுப் இஸ்லாம். சமீபத்தில் மௌத்தானாருங்க. நான் என்னைக்கோ கிமு கிபி எல்லாம் சொல்லலை, சமீபத்தில் வஃபாத்தான. மலேசியாவில் விருது, இந்தோனேஷியாவில் விருது, எல்லாத்துலேயும் அரசாங்கத்தினுடைய உயரிய விருது வாங்கினார். 15 நாடுகளில் இஸ்லாமிக் ஸ்கூலுடைய எம்டி, கரஸ்பாண்டன்ட், மேனேஜிங் டைரக்டர் அவர் தான். 15 நாடு, லண்டன் உட்பட அத்தனை இடத்துலையும் என்ன நடத்தினார் தெரியுமா? இஸ்லாமிக் ஸ்கூல். இத்தனைக்கும் காரணம் கெய்ட் ஸ்டீவனா இருந்து யூசுப் இஸ்லாமா மாறினவர். பிரஸ் மீட்ல கேட்கிறானோ, அதே வாஷிங்டன்ல தான் பிரஸ் மீட்டு. முந்தைய வாழ்க்கைக்கும் இப்போது இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் உணர்கிறீர்கள்? நீங்க முதல்ல கெய்ட் ஸ்டீவனா இருந்ததற்கும் இப்போது யூசுப் இஸ்லாமாக இருப்பதற்கும் இடையில உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? இவர் சொன்னாரு, சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியுது. நான் இவ்வளவு காலம் நரகத்துல இருந்துட்டேன், நான் இப்ப சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன். இதோ என்னை இதுதான் மாற்றியதுன்னு இப்படி தூக்கி குரானை காட்டினார். குரானுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அன்பானவர்களே, நான் சொல்ல வர்றது, குர்ஆன் எந்த உள்ளத்தையும் ஊடுருவி தாக்கும் ஆற்றல் உள்ளது. நாம் அதை சரியா கையாளாதனாலையும், அதிகபட்சமா யாசின் ஓதற்கு மட்டுமே தூக்குறனாலையும், ரம்ஜான்ல மட்டுமே கையில எடுக்கிறனாலையும் நம்மள்ட்ட பெருசா வேலை செய்யல போல தெரியுது. ஆனால் உலகம் முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது திருக்குர்ஆன். எப்படியாவது நியத்து வைங்க, உங்க குடும்பத்துல நீங்கள் நேரடியாக பெற்ற மக்களோ, உங்களுடைய மகனுடைய மக்களோ, மகளுடைய மக்களோ, யாராவது உங்கள் குடும்பத்துல ஹாஃபிஸ் ஆயிரும். நியத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் ஒரு ஹாஃபிஸாவது ஒரு வீட்டில உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஹாஃபிஸுகளை உருவாக்குகிற இந்த நல்ல பணியை மேற்கொண்டிருக்கிற இந்த அல்ஹுதாவினுடைய நிர்வாகத்திற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. பட்டம் பெறக்கூடிய ஹாஃபிதுக்கு மௌத்து வரைக்கும் அவர் குர்ஆனை மறக்காமல் இருக்கவும், தொடர்ந்து ஓதி கொண்டிருக்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த ஹாஃபிஸினுடைய ஓத வைத்ததற்காக அந்த பெற்றோருக்கும் அல்லாஹு தஆலா கைரு பரக்கத்துகளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் வழங்குவானாக. மென்மேலும் நிறைய ஹாஃபிதுகளை இந்த ஊருக்கு உருவாக்கி தர இந்த கல்வி கூடத்திற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறேன். குறிப்பாக இன்றைய தினம் வஃபாத்தாக இருக்கிற இந்த ஊரினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாய் அறியப்பட்ட கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் கபிலா அவர்கள், அல்லாஹு தஆலா அவர்களின் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு நசீபாக்குவானாக. பல்லாண்டு காலங்கள் இந்த ஊரிலே அவர்கள் பணியாற்றியமைக்காக வேண்டி சிறந்த நற்கூலிகளை அல்லாஹ் துன்யாவிலும் ஆகிரத்திலும் தருவானாக. அதுபோன்ற கல்வியாளர்களை அடுத்தடுத்த தலைமுறையிலும் அல்லாஹ் இந்த ஊரில் உருவாக்கி தருவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.